வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம், அதனுடைய 18வது அதிகாரம், அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அல்லேலூயா. நான் ஒரு வசனம் என்ன பேச போறாரு? ஆபிரகாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆபிரகாமும் தேவனுக்குமான உரையாடல். அங்கே போய் அவர் கேட்குறார், நீதிமான் ஒரு பக்கம் இருக்கிறான், துன்மார்க்கன் ஒரு பக்கம் இருக்கிறான், ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நீங்கள் அழிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 பேரையும் சேர்த்து அழிப்பீங்களா? அப்புறம் கடவுளுக்கு ஒரு பேர் சொல்கிறான், சர்வ லோக நியாயாதிபதி. சர்வ லோக நியாயாதிபதி, நீர் நியாயம் செய்யாமல் இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாப்புல. இதே வசனத்தை நீங்கள் ஆர்சி பைபிளில், கத்தோலிக்கர்களுடைய பைபிளில் வாசித்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று, நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று, அனைத்து உலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். அனைத்து உலகிற்கும் நீதி வழங்குபவர். தேவனுடைய பெயரில் ஒன்றாக ஆபிரகாம் எப்படி அல்ஷடா என்று சொல்லி, சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி தேவனை அழைத்தாரோ, தேவன் வெளிப்பட்டாரோ, அதுபோல தேவனுக்கு அவர் ஒரு பெயரை இந்த இடத்துல கொடுக்கிறார். அனைத்து உலகத்திற்கும் நியாயாதிபதி, அதாவது நீதி செய்பவர் என்கிற ஒரு பெயரை தேவனுக்கு கொடுக்கிறார். அனைத்துலகத்திற்கும் நீதி வழங்கக்கூடியவர் யாஷ்வா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அவர் தான் எல்லா உலகத்தையும் நியாயம் தீர்க்க போகிறார், உண்மைதான். ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் மறைந்திருக்கு. அவர் ஆதியாகமத்திலிருந்தே அவர் நியாயம் செய்கிறவராக இருந்து வருகிறார். அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராக இருந்து வருகிறார். எப்போல இருந்து? தேவன் எதற்காக வராரு? அவர் வருகையில் உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போகிறார். அப்ப என் தேவன் ஆபிரகாமின் காலத்திலிருந்தே அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கர்களுடைய பைபிள் அனைத்து உலகத்திற்கும் நீதி வழங்குபவர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுது. சிஎஸ்ஐ புரொட்டஸ்டன்ட் பைபிள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லுது? சர்வலோக நியாயாதிபதினு சொல்லுது. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தான். அப்படியே நீங்க எபிரேயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி, நீதி செய்பவர், ரெண்டுக்குமான வார்த்தை என்பது உங்களுக்கு ஷபத் ஃபேத் அப்படின்னு இருக்கும். இந்த ஷஃபத் அப்படின்னு இருக்கும். ஷஃபத்தில் 3 வார்த்தை இருக்கு. ஷின் இருக்கு, பே இருக்கு, டெட் இருக்கு. இந்த 3 சொற்கள் சேர்ந்து இருக்கும். நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இந்த ஷஃபத் அனைத்து உலகிற்கு, அனைத்து அப்படின்னு சொல்லும்போது எபிரேயத்தில் ஒரு சொல் இருக்கு. அனைத்து தினங்கள், அனைத்து வருடங்கள், எல்லாத்துக்குமே அந்த அனைத்து அப்படின்னு வரும்போது கொல் அப்படிங்கக்கூடிய ஒரு உச்சரிப்போடு வரும். கொல். அனைத்து உலகிற்கு, உலகு அப்படிங்கக்கூடிய அந்த சொல்லுக்கு வந்து நம்ம பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க. எரட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் படிச்சிருப்போம். எப்படி பிள்ளைங்க படிச்சிருப்பாங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 1:1 நம்ம படிச்சிருப்போம். எரட்ஸ் அப்படி என்றால் அது பூமியை குறிக்கிறது, தேசத்தை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது. பொதுவாக அது எல்லாத்திற்குமே எரட்ஸ் என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்க ஷௌஃபத் கொல் ஹா எரட்ஸ் என்றால் அனைத்து உலகிற்கும் நீதி செய்பவர், நியாயம் தீர்ப்பவர் என்பது பொருள். இப்போ நீங்க ஆதியாகமம் 1:1 என்ன நினைவுபடுத்தி பிள்ளைங்க கையில் மைக்க கொடுத்தா சொல்லிடுவாங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பேராஷித், பேரா சொல்லுங்கப்பா, ஏத், ஹா, ஷமாயிம், வாயத், ஹா, எரட்ஸ். அப்ப பேராஷித் பரா என்றால் ஆதியிலே அவர் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கிற போதே அந்த அனைத்து உலகிற்கும் அவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்து தான் சிருஷ்டிக்கிறார். உங்களுக்கு புரியுது இல்லையா? உலகத்தை படைச்சது சும்மா படைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, படைச்ச உடனே நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி நம்ம அதை பார்க்குறோம்?
ஆதாமை ஏவாளையும் உள்ள விட்டுட்டாரு. விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருந்தாரா? நியாய பிரமாணத்தோடு உள்ள அனுப்புறாரு. நீ இதை செய், இதை செய்யாத அப்படின்னு அனுப்புறாரு. அதை செய்ய தவறுன போது அங்க நியாயம் தீர்க்கிறார். அங்க ஷௌஃபத்தாக அதற்கான தண்டனை என்ன என்று சொல்லி வெளியப்படா அப்படின்ட்டார். அப்ப தேவ சமூகத்தில் என் தேவன் எல்லா செயல்களுக்கும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். 2 பிரிவுகள் தான் தேவன் முன்னாடி. நீதிமானா இருக்கிறமா இல்லைன்னா துன்மார்க்கனா இருக்கிறமா. நான் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னா தூக்கி போட்டுருவார். 2 பக்கமும் இல்லை. ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரதும் உண்டு, ஒயிட் ஷர்ட்டு பிளாக் ஃபேனில் வரதும் உண்டு. இல்லை அந்த மாதிரி. இப்போ அதுக்காக நீங்கள் அப்படி பார்த்துறாங்க, உங்களை குறி வைக்கலாம். பொதுவாக சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறோம், அப்போ நம்ம எல்லாம் அதில் சேர மாட்டோம். அப்படியா? அப்படி இல்லை. தேவன் எதை பார்க்குறாரு? அவர் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இப்போ இந்த நொடி தேவன் எல்லாருடைய உள்ளத்தையும் பார்க்கிறாருன்னா தேவன் எப்படிப்பட்ட தீர்ப்பிடுவார்? இங்கே எத்தனை பேர் நீதிமான் பட்டியலில் சேர்ப்பார்? இதை குறித்து நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்? நமக்கு தேவை என்ன? நமக்கு தேவை என்ன தேவையோ அதை கேட்கறது. அதை தாண்டி தேவன் எதையும் கேட்கறது இல்லை நம்ம. ஆனால் என் தேவன் சிலரை வேதத்தில் இவன் உத்தமன், இவன் நீதிமான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், தேவன் ஒருவரை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனால் என் தேவனுடைய வாயிலிருந்தே இவன் நீதிமான், இவன் உத்தமன் என்கிற சொற்கள் பிறந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? தேவன் அவனை உற்று பார்த்து அவர் தீர்ப்பிடுகிறார், இவன் நீதிமானா துன்மார்க்கனா என்று சொல்லி. அப்போ ஏதோ ஒரு தருணத்தில் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு இடத்தில் கொண்டு நிப்பாட்டி நீ நீதிமானா துன்மார்க்கனா என்கிற லிஸ்ட்டை எடுக்க தான் போறாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அனைத்து உலகத்திற்கும் நியாயம் செய்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் நியாயம் செய்ய தான் போறார். அவர் நியாயம் செய்கிற போது இங்க ஆபிரகாம் போய் நிற்கிறான். மொத்தத்தையும் அழிச்சிடாதீங்க, நான் ஒரு 50 பேரை கூட்டு வரேன், 50 பேரை கூட்டு வந்தா இந்த தேசத்தை அழிக்காமல் இருப்பீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த இடத்துல என்ன பண்றான்? போராடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தேவனை குறித்து அவர் நியாயாதிபதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் எப்படி நியாயம் செய்கிறார் என்கிற இதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எப்படிப்பட்ட நியாயத்தை என் தேவன் செய்வார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாராய் அப்ராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமக்கு மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். யா எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். தேவன் உனக்கும் எனக்கும் நடு நின்று நியாயம் செய்வாராக என்றார். இது யாருக்கும்? கணவன் மனைவி நடுவுல கூட யாஷ்வா நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் தேவன், நான் தேவனுக்கு எதிராக எதையோ செய்கிற போது அவர் என்ன நியாயம் தீர்ப்பார்னு நினைக்கிறோம். அந்த சாராள் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற போது உனக்கும் எனக்கும் நடுவாக யாவா அவர் நியாயம் செய்வாராக என்று சொல்லி குறிப்பிடப்படுது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய உரையாடலாக இருக்கலாம், செயல்பாடுகளாக இருக்கலாம், என் தேவன் கவனித்து ஒவ்வொன்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவன் தான் சபைக்கு வரலையே, அவனுக்கு தானே கேடு பண்ணேன். அப்படி இல்லை. என் தேவன், நீங்கள் சபைக்கு போறீங்களா, நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்களா, நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு பார்க்கறது இல்லை. என் தேவன் நீங்கள் நீதிமானா துன்மார்க்கனான்னு பார்க்குறார். ஏன்? ஒருவனால் உபவாசித்து ஜெபித்து துன்மார்க்கனா இருக்க முடியுமா இல்லையா? முடியும். அப்படி இருக்கும்போது உபவாசிக்கிறான்ப்பா, அவனை தனி லிஸ்ட்ல அப்படி எடுக்க மாட்டார். அவர் பார்வையில் நீங்கள் நீதிமானா துன்மார்க்கனா என்று தான் பார்க்கிறார். அப்போ நம்ம போய் நின்று என்ன சொல்ல முடியாது? நான் ஜெபிக்கிறேன், சபைக்கு போகிறேன். தேவன் பார்வையில் நீ நீதிமானா? உடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் யாரை சந்திக்கிறீர்களோ, யார் யாரிடத்தில் பேசுகிறீர்களோ, யார் யாரிடத்தில் செயல்பாடுகள் இருக்கிறதோ எல்லாம் என்ன செய்து பதிவு செய்யப்படுது. அதை பதிவு செஞ்சு சும்மா வேடிக்கை பார்க்கல, அதற்கு தீர்ப்பு வழங்குகிறவராக இருக்கிறார். என் தேவனுடைய தீர்ப்பு உடனடியாக தீர்ப்பை கொடுக்கிறார், அல்லது அதை பதிவு செய்து வைத்து அதற்கான தண்டனையை கொடுக்கிறார். 2 விதம் இருக்கு. பைபிள் முழுக்க நீங்க வாசித்தீங்கன்னா 2 விதமா அவர் தண்டிக்கிறார். உடனடியாக தண்டனையை கொடுத்துறாரு, இல்லைன்னா என்ன பண்றாரு? அதற்கான கால இடைவெளியை விட்டு தண்டிக்கிறார். இப்ப நம்ம இதுவரைக்கும் செஞ்சிருப்போம்ல பாவம், அதற்கான தண்டனை எல்லாம் எவ்வளவு பெருசுன்னு யோசித்து பாருங்க. வாழ்க்கையில் ஒரு 1000 பேர் சந்திச்சிருப்பீங்களா? இல்லை குறைச்சி பார்த்துருவோம். ஒரு 50 பேர் சந்திச்சிருப்போம் இல்லையா? 50 பேருக்கும் உண்மையாக இருந்திருப்போமா?
குறைந்தபட்சம் சபையில் மாறி மாறி போட்டி பொறாமையின்றி சண்டை சச்சரவின்றி இருக்கிறோமா? மாறி மாறி நமக்குள்ளாடி பிரச்சனைகளும் மாறி மாறி சிந்தனையில் கூட பகை இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுவாரு? நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். புருஷன் முன்னாட்டியே விடல, உங்களை விட்டுருவாரா? அப்ப இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், என் தேவன் எல்லாவற்றையும் கணக்கிடுறார். நீதிமான் என்பது எல்லா அளவுகோலையும் அவன் நீதிமானா இருக்கணும். அப்ப ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப கஷ்டம் போல நீதிமானா இருக்கிறது. அப்ப என்ன பண்ணிடுறது? ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் தேவ சமூகத்தில் பரலோகத்தை பெறுவது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நரகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டிங்கன்னா, அந்த நரகத்தில் போன பிற்பாடு நம்ம என்னதான் பாடுபட்டாலும் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. உதாரணத்திற்கு அவன் ஒருத்தன் கேட்குறான், நான் செத்துட்டேன், என்னை திருப்பி விடும், நான் பட்ட கஷ்டத்தை அடுத்தவன் படாமல் இருக்க நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு. நீ போய் தான் சொல்லணும்னு இல்லை தம்பி, அதை சொல்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் உங்களுக்கு சிலரை வைத்து போதிக்கப்படுகிறது. இதை தாண்டி தண்டனை அனுபவிக்கும் போது ஐயோ நான் போய் திருந்திட்டு வரேன், இல்லையா அம்மா அப்பா தம்பி தங்கை யாரோ ஒருவர் இருக்கிறார், அவருக்கு போய் பிரசங்கித்து அவனை திருத்திடுறேன்னு அது நடக்காது, இல்லையா? இன்னைக்கே செத்து போன ஒருவர் வந்து உங்க முன்னாடி வந்து நின்று திருந்திடுறானா திருந்தி தொலைச்சிருவோமா? அப்படி இல்லை. ஏன்? நம்ம யார் சொன்னாலும் திருந்த போறது இல்லை, அப்படியே பழக்கப்பட்டோம். ஆனால் தேவன் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற போது அவர் தீர்ப்பிட்டவர் ராஜாவாக இருந்திருக்கிறார், அவர் தீர்ப்பிட்டவர் வேலைக்காரனாகவும் இருந்திருக்கிறார். அப்ப என் தேவன் இந்த அளவுகோல் நீங்க வச்சிருக்கக்கூடிய செல்வங்களை வச்சு மதிப்பிடல. ஒரு வேலைக்காரன் தவறு செய்கிற போதும் அவர் தண்டிக்கிறார், ஒரு ராஜா தவறு செய்கிற போதும் தண்டிக்கிறார். என் தேவன் பார்வையில் எல்லாரும் சமமா இருக்கிறோம்.